மட்டன் குழம்பு செஞ்சால் தான் சுவை வரும். ஆனால் இந்த ஒரு ட்ரிக் தெரியலன்னா அந்த சுவையே வரவே வராது. இன்று நான் சொல்ல போகிற ரெசிபி பார்த்தா வீட்டில் எல்லோரும் இன்னும் கொஞ்சம் ஊற்றுன்னு கேட்பாங்க. இங்கே ஒரு டிப்ஸு சொல்கிறேன். என்னென்னா, மட்டன் நல்லா வெந்தால் தான் சுவையாக இருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா மட்டன் குழம்பு. இந்த மட்டன் குழம்பு எங்கள் வீட்டில் பண்ணுற ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம். நார்மலாக என்ன பண்ணுவோம்னா உருளைக்கிழங்கு போட்டு பண்ணுவாங்க. இதில் நாம் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் யூஸ் பண்ணுற ஸ்பெஷல் பவுடர் கொஞ்சம் வறுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்பெஷல் பவுடரில் முழு தானியம், காஞ்ச மிளகாய், தேங்காய், கருவேப்பிலை எல்லாம் வறுத்து பவுடர் பண்ணி இந்த மட்டன் குழம்புல யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இதில் தேங்காய், முந்திரி பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த முந்திரி பருப்பு போட்டால் என்ன மாதிரி கிடைக்கும் டெக்ஸ்சர், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் எல்லாம் இந்த மட்டன் குழம்புல பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மட்டன் குழம்பு ரைஸோடு சாப்பிட்லாம், சப்பாத்தி, தோசைக்கு அருமையாக இருக்கும். இன்கேஸ் மீதமானால் கூட மறுநாள் வச்சு சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த மட்டன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாமா? மட்டன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: மட்டன் 1 கிலோ, தேங்காய் 5 பத்தை, முழு தனியா 2 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 12 to 15 நம்பர், மீடியம் சைஸ் வெங்காயம் 4 நம்பர், தக்காளி 3 நம்பர், உருளைக்கிழங்கு 1 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 15 to 20 நம்பர், மிளகு சிறிதளவு, கறிவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்க தேவையான அளவு. இதுதான் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நாம் என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். எப்பவும் பெரும்பாலும் மட்டன் குழம்பு பண்ணும்போது நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி கடையில் வாங்கிக்கிங்க. அதே டைமில் கொஞ்சம் கொழுப்பு இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கொழுப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுறோம்னா, இந்த மட்டனை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் யூஸ் பண்ணுறோம். குக்கரில் 4 வெங்காயம் சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்களா? 1 வெங்காயம் போட்டுருங்க. தக்காளி 1 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த மாதிரி போட்டு வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளவர் கொடுக்கும். அதே சமயம் சீசனிங் இருக்கும். இப்போது நாம் என்ன பண்ணுறோம்னா, கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம். அதே டைமில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியாத்தூள். இந்த இடத்துல நான் குழம்பு தூள் யூஸ் பண்ணலை, வெறும் தனியாத்தூளும் மிளகாய் தூளும் யூஸ் பண்ணுறோம். எதுக்காகனா, வெறும் மட்டன் நீங்கள் வேக வச்சுட்டு குழம்புல யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த காரத்தன்மை தெரியாது. இப்போ நல்லா வேகட்டும். கரெக்டாக ஒரு 4 to 5 விசில் விடுங்க. அதுக்கப்புறம் மட்டனை வேக வச்சு பார்க்கலாம். எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 4 to 5 விசில் கரெக்டாக இருக்கும். இப்போ வேகட்டும். நாம் என்ன பண்ணுறோம்னா, அடுத்தது தேங்காய், முந்திரி பருப்பு நல்லா அரைக்க போகிறோம். இப்போது இந்த மிக்சி ஜாரில் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன், தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் 5 பத்தை சொன்னேன்னு பாருங்கள். அதில் 3 பத்தை இந்த இடத்துல அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். 1.5 பத்தை மசாலுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ தேங்காய் போட்டிருக்கேன். கொஞ்சம் சோம்பு, பச்சை மிளகாய் போட்டு தண்ணி ஊற்றி அரைக்க ஆரம்பிக்கிறோம். இந்த தேங்காயும் முந்திரியும் என்ன மாதிரி பக்குவத்தில் அரைக்கணும்னு இந்த மாதிரி குறவரன்னு அரைச்சி யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் திருப்பி தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைக்க ஆரம்பிக்கிறோம்.
இந்த இடத்துல இந்த முந்திரி பருப்பு எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டால், இந்த முந்திரி பருப்பு ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சர் கொடுக்கும், அதான் விஷயம். தேங்காய் அதே டைமில் நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காகத்தான் இந்த முந்திரி பருப்பும் தேங்காயும் யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி தான் நீங்கள் அரைச்சிருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதாவது இந்த மட்டன் குழம்பு பண்ணி முடித்த பிறகு கடைசியாக ஒரு மசாலா பவுடர் போட போகிறேன்னு சொன்னேன்ல, அந்த பவுடர் செய்ய போகிறோம். அந்த மசாலா பவுடர் தான் நாம் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் சோம்பு, முழு தனியா, காஞ்ச மிளகாய் 12லேருந்து 15 நம்பர். உங்களுக்கு வேணும்னா 2 காஞ்ச மிளகாயை எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மீதி உள்ள 1.5 தேங்காயை நல்லா திருவி வச்சிருக்கிறேன், தேங்காய் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மீதி உள்ள 1.5 தேங்காய், அதுக்கப்புறம் மீதி உள்ள 1.5 தேங்காய் பத்தை திருவி வச்சு போட்டிருக்கேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு லைட்டாக வறுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த தேங்காய் முழு தனியாக எந்த அளவுக்கு வறுக்கணும்னு கேட்டிங்கன்னா, அந்த தேங்காயில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்க ஆரம்பிங்க. ரொம்ப வதக்கினா கலர் மாறும். அந்த மாதிரி பண்ணணும்னா அந்த தேங்காய் ஈரத்தன்மை போகிற அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும். இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வதக்கிடணும். இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுறோம்னு கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறோம். எதுக்காக இந்த இடத்துல மஞ்சத்தூள் போடுறோம்னா, நீங்கள் வறுத்த அந்த காஞ்ச மிளகாய் முழு தனியாக தேங்காய் கலர் மாறாமல் இருக்கிறதுக்காகத்தான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறோம். அதே டைமில் மஞ்சத்தூள் போடும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் சூடு ஆற விட்டு தட்டில் மாற்றிடுங்க. சூடு ஆறும்போது மிக்சி ஜாரில் போட்டு எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிருங்க. கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கணும், எண்ணெயாக இருக்கக்கூடாது, தண்ணியாக இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ அரைக்கும்போது ஒரு சொட்டு தண்ணி ஊற்றாமல் நம்ம அப்படியே அரைக்க ஆரம்பிக்கிறோம். எந்த அளவுக்கு ஃபைன் பவுடர் அரைக்க முடியுமோ அரைச்சிருங்க. அதாவது நீங்கள் கம்ப்ளீட்டாக 100% ஃபைன் பவுடரை அரைக்க முடியாது. ஏன்னு கேட்டால் இதில் தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு 90% அளவுக்கு நீங்கள் பவுடர் அரைக்கலாம். இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் நல்லா வெந்திருக்கு. இந்த மட்டன் நீங்கள் எப்பவும் குக் பண்ணும்போது ஓவர் குக் பண்ணினா கண்டிப்பாக என்ன பண்ணாலும் அந்த குழம்புல குக் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால் கரெக்டான பக்குவத்தில் வேக வச்சு எடுத்திருக்கோம். அதிகபட்சம் 6 விசில் விடலாம், அதுக்கு மேலே விட்டால் நல்லா இருக்காது. சரிங்களா? இப்போ இந்த மட்டன் வெந்தாச்சு. இந்த ஸ்டாக் வாட்டர் நாம் யூஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம குழம்பு பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணுறோம், தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இந்த கடாயில். அதுக்கப்புறம் சோம்பு, இந்த சோம்பு பொரிஞ்சு வந்ததும் நம்மக்கிட்ட இருக்கிற மிளகு மசாலா, அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இதெல்லாம் தாளிப்பாக போட்டோம்னா நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் வெங்காயம் போடணும். இந்த வெங்காயம் போட்ட பிறகு இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வர டைமில் தான் இதில் உருளைக்கிழங்கு போட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வருது. அதாவது ஒரு 80% நல்லா வதங்கி வரும் டைமில் தான் நாம் என்ன பண்ணுறோம்னா இந்த உருளைக்கிழங்கை போடுறோம். இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். திரும்பவும் இப்போ அந்த வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட், உருளைக்கிழங்கு நல்லா 2 நிமிஷம் நல்லா வதங்கியதும் அதுக்கு பிறகு நாம் என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல தக்காளி அளவு கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். எதுக்காகனா தக்காளி அதிகமாக இருந்தால் உங்களுக்கு காரத்தன்மை தெரியாது. அதனால் தக்காளி அளவு கம்மியாக போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் மீதி உள்ள மஞ்சத்தூள், இதுக்கப்புறம் குழம்புத்தூள் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல எதுக்கு குழம்புத்தூள் யூஸ் பண்ணுறேன், எல்லார் வீட்டிலும் பெரும்பாலும் குழம்புத்தூள் தான் இருக்கும், அதனால் குழம்புத்தூள் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த வெங்காயம் தக்காளியோட இந்த குழம்பு தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்போட ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அந்த மசாலா கொதிக்க விடுறோம். இந்த காய் எந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வெந்த பிறகு நாம் அடுத்த ஸ்டேஜுக்கு போனால்
இந்த காய் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80% வெந்து இருக்கணும். அதுக்கு பிறகு நாம் என்ன பண்ணலாம், அரைச்சி வச்சிருக்கேன் அந்த தேங்காய் எல்லாம் போட போகிறோம். அதனால் இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துடுங்க. இதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கேன் முந்திரி பருப்பு தேங்காய் பேஸ்ட்டு போட்டு திரும்பியும் குக் பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு தான் அந்த மட்டன் போடணும். ஏன்னா இந்த தேங்காய் பச்சை வாசனை இருந்தால் கண்டிப்பாக அந்த டேஸ்ட் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதித்து வருது. அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். இப்போ அந்த குழம்பு நல்லா கொதிக்க வந்திருக்கு. அதுக்கப்புறம் வேக வைத்த அந்த மட்டன் போடணும். இந்த மட்டனோட தேங்காய் பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் திக்காகும் பார்த்தீங்களா. அதனால் நாம் என்ன பண்ணுறோம், இந்த மட்டன் வேக வச்சு அந்த ஸ்டாக் வாட்டர், அதாவது மட்டன் தண்ணியை அந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ரொம்ப முக்கியம் இந்த ரெசிபிக்கு. அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி நீங்கள் அவுட் பண்ணிட்டா அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கொடுக்காது, அந்த டேஸ்டி கொடுக்காது. அதனால் இந்த மட்டன் ஸ்டாக் வாட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கடைசி ஸ்டேஜில் யூஸ் பண்ணுறது நல்லா இருக்கும். எடுத்த உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறாங்க. அந்த மசாலா கொதிக்க அந்த மட்டன் ஸ்டாக் வாட்டர் ட்ரை ஆக ஆரம்பிக்கணும். அந்த டைமில் அந்த ஃப்ளேவருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கடைசியாக இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த ஸ்டாக் வாட்டர் எல்லாம் போட்ட பிறகு நல்லா கொதிக்க வேண்டும். இந்த குழம்பு இந்த மாதிரி பக்குவத்தில் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா போக போக கெட்டியாயிடும். அதனால் நாம் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பக்குவத்தில் வச்சு பிறகு ரெடியான இந்த பவுடர் மசாலா, அதாவது வறுத்து ரெடி பண்ணு பார்த்தீங்களா, அந்த பவுடர் மசாலா தேவையான அளவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். போட்ட பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அருமையான மட்டன் குழம்பு ரெடி. நாம் வறுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த மசாலா பவுடர். வேறு எதுன்னா குழம்புக்கு யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் வீட்டில் பண்ணுற சிக்கன் குழம்புக்கு யூஸ் பண்ணலாம். சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்கா, இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் இந்த பவுடர் யூஸ் பண்ணலாம். என்னங்க, இந்த மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். அந்த வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டு இருக்கணும், அதே டைமில் மட்டன் எப்படி வேக வச்சு அந்த ஸ்டாக் வாட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோ கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் குழம்புக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பவுடர் மசாலா அப்பப்போ வறுத்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் நல்லா இருக்கும். திருப்பி ரிப்பீட் பண்ணி சொல்கிறேன், இந்த மசாலா பவுடர் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து இருக்கும். ஒரு அருமையான ரெசிபி தான் இந்த மட்டன் குழம்பு. என்ஜாய் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். அடடடட, இதுதான் ருசியா? சாப்பிட்டவங்க எல்லாமே திருப்பி கேட்பாங்களே. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சூப்பர் ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.